தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை அம்பத்தூர் மண்டலத்தில் நடைபெற்று வரும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க 1000க்கும் மேற்பட்டோர் வெளியில் காத்திருந்து கடும் சிரமம் அடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சீனிவாசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சீனிவாசன், அந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் எவ்வளவு பெண்கள் மகளிர் உரிமை தொகைக்காக காத்திருக்கின்றனர்? இந்த கூட்ட நெரிசலை குறைக்க முகாம் தரப்பில், முகாமில் இருக்கும் அதிகாரிகள் தரப்பில் ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மகளிர் உரிமை தொகைக்காக 1000க்கும் மேற்பட்டோர் ஒரே இடத்தில் குவிந்தால் இந்த அம்பத்தூரில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழ்நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. ஒரே இடத்தில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் நெருக்கடியால் நின்று நிற்க வைத்தால் மூச்சு திணறும் அபாயத்தில் பொதுமக்கள் நெருக்கடியில் வெளியுற காட்சி நாம் தற்பொழுது பிரத்யேகமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஊரக பகுதி மற்றும் நகர்ப்புற பொதுமக்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் உங்களுடன் தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதியில் முகாம்கள் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் மனுக்கள் பெறப்பட்டு 45 நாட்கள் தீர்வு காணும் வகையில் செயல்பட உள்ளது. ஊரக பகுதியில் 15 துறைகளில் 46 வகையான சேவைகள் வழங்கும் வகையிலும், அதே போன்று நகர்ப்புற பகுதியில் 13 துறைகளில் 43 வகையான சேவை வழங்கும் வகையிலும் இந்த திட்டமானது செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அம்பத்தூர் 7வது மண்டலத்தில் உட்பட்ட 82வது வார்டில் தனியார் 2 திருமண மண்டபங்களில் 82வது வார்டு வசிக்கக்கூடிய மக்களுக்கு புதூர் மற்றும் கள்ளிக்குப்பம் பகுதியில் உள்ள 2 தனியார் மண்டபத்தில் இந்த உங்களுடன் திட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த திட்டத்தில் வழங்கப்பட்ட படிவத்தை பூர்த்தி செய்து சிறப்பு முகாம்களில் தங்களுடைய சேவைகளை நிபர் செய்த வகையில் படிவங்களை பூர்த்தி செய்து வழங்கி வருகின்றனர். இங்கு பெறப்பட்ட மனுக்கள் மீது 45 நாட்களுக்கு தீர்வு காணும் வகையில் செயல்பட்டு வருகிறது. அம்பத்தூர் 82வது வார்டில் நடைபெற்ற இந்த உங்களுடன் திட்டத்தில் ஒரே இடத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் உரிமை தொகை பெறுவதற்கான படிவங்களை பெற்று பூர்த்தி செய்து கொடுத்தனர். ஆனால் அதிகாரி அலட்சிய போக்கால் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் குவிந்தால் இவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதி எதுவும் இந்த இடத்தில் செய்யப்படவில்லை. முற்றிலும் மக்கள் திருமண மண்டபத்தில் தொடங்கி சாலை வரை நிற்கக்கூடிய காட்சி நாம் தற்போது இப்போதைக்கு பார்த்துக் கொண்டு வருகிறோம். இவர்கள் உடல் உபாதை கழிப்பதற்கு கூட அடிப்படை வசதியான போன்ற திட்டங்கள் எதுவும் இங்கு இந்த திட்டத்தில் செய்து வைக்கவில்லை. இதனால் வெயில் தாக்கத்தால் பொதுமக்கள் திணறும் வகையில் தான் கொண்டு வந்த பூர்த்தி படிவத்தை தலைமையில் வைத்துக் கொண்டு வெயில் தாக்கத்தை குறைக்கும் வகையில் நீண்டமாக காத்துக் கொண்டிருக்கிறார். இவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசாரும் திணறி வருகின்றனர். இந்த காட்சி நாம் பிரத்யேகம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சீனிவாசன்.